கொடுத்துக்கலாம். இதை அப்படியே சாப்பாட்டாக கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் வீக்கான பசங்களுக்கு கூட இந்த சூப் மட்டும், ப்ளைன் சூப் மட்டும் இந்த வாண்டு பசங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். ப்ளைன் சூப்பாக இருக்கு இல்லையா, இதை மட்டும் இந்த வாண்டுங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். இது ரொம்ப ரேரு. கால் வந்து நான் வாங்க மாட்டேன். அவங்களாம் கொடுத்தாங்கன்னா வேணான்னு சொல்லாமல் வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி மொத்தமாக ஒரே நாள் இவ்வளோ தான், ஒரு குக்கர் தான், அதுக்கு மேலே இருக்காது. இதை அப்படியே பிசைஞ்சு பசங்களுக்கு சாப்பாட்டில் ஊற்றி விட்ருவேன். இந்த எலும்பு வந்து தனியாக ஸ்நாக்ஸ் மாதிரியே நம்ம கொடுக்கலாம். சாப்பாட்டில் கலந்து விட்டேன்னா வேகமாக சாப்பிடும் போது சிக்கிக்கிறோன்னு ஒரு பயம். அதனால் இதுலேருந்து மறுபடியும் எலும்பை தனியாக புறக்கிட்டு தான் நம்ம கொடுக்குறது. நீங்களும் கொடுங்க. கால் வந்து ரொம்ப நல்லது, ஆனால் அளவோடு கொடுங்க. ஒரு குட்டிக்கு ஒரு 2 கால் கொடுத்தா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ட்ரை பண்ணுங்கள். இதில் என்னென்ன சத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் போடுறேன். நிறைய சத்து இருக்குது. மூட்டுக்கு, காலுக்கு, ஸ்கின்னுக்கு, இதுக்கெலாம் ரொம்ப இது நல்லா இருக்குது. அதனால் இது தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள். ஆனால் அந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஸ்கின் டிசீஸ் இருந்தால் போகாது, எக்ஸ்ட்ரா வந்துடும். அதே மாதிரி அதிகமாக அந்த கால் பெண்டாக இருக்க பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் அளவோடு கொடுத்துக்கோங்க, கம்மியாக கொடுத்துக்கோங்க. ரெடியாக நிற்கிறான் சாப்பிட்றதுக்கு வாண்டு. இவங்க மறுபடியும் ஸ்கின்னு, அதாவது டிசீஸ் வந்து அட்டாக் ஆகி இருக்காங்க. சீரி ப்ராப்ளம் உள்ள குட்டி தனியாக தான் இருக்குது. இப்போ 2-3 நாள் ஆச்சு. வெளியில் தான் வச்சுருக்கேன்.